அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எனும் மந்திர சொற்களை கூறியவர் ராமலிங்க அடிகளார். இவர் சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் மற்றும் மூடநம்பிக்கைகள் சாடிய பகுத்தறிவாளரும் ஆவார். சாதி, மதம், பசி, பிணியில்லாத சமத்துவ சமுதாயம் அமைய வேண்டுமென்று எண்ணிய மனிதநேயமிக்கவர் இவர். இவரது சிறப்புகளையும் போதனைகளையும் பற்றி இந்நாடகத்தில் நாம் காண்போம். எனக்கோ உடல்நிலை சரியில்லை, சொற்பொழிவாற்ற வருவேன் என்று சோமையாவிடம் சொல்லியிருந்தேன். என்னால் போக முடியவில்லை. சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாதது போலிருக்கிறதே. தம்பி, நீ போய் சொற்பொழிவாற்றி வா. சரி அண்ணா, நான் சென்று சொற்பொழிவாற்றி வருகிறேன். கவலை கொள்ள வேண்டாம். உங்கள் அண்ணன் வரவில்லையா? என் அண்ணனுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவரால் சொற்பொழிவாற்ற வர இயலவில்லை. ஆகையால் நான் சொற்பொழிவாற்ற வந்துள்ளேன். என்ன, நீ சொற்பொழிவாற்றப் போகிறாயா? 9 வயதுதான் ஆகிறது. இவன் என்னத்தை பேசப் போகிறான்? சரி, பொறுத்திருந்துதான் பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலமுலாவிய நீர்மலி மேனியன் அழகின் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோ. அதாவது இறைவன் எளிய மக்கள் அறிந்து கொள்வதற்கு அரிதானவன். பிறை நிலவை தன் தலையில் சூடியவன், ஜடா முடியுடையவன், அழகிய ஜோதி வடிவமானவன், திருச்சிற்றம்பலத்தில் நடனம் புரிபவன், மலர் போன்ற பாதங்களை உடைய அவனை நாம் வாழ்த்தி வணங்குவோமாக. ஆஹா ஆஹா, அற்புதம் அற்புதம். ஆஹா ஆஹா, என்ன அருமையான சொற்பொழிவு, என்ன அருமையான விளக்கம். இனி வரும் நாட்களில் நீயே சொற்பொழிவாற்றப்பா. சரி அம்மையே. இளம் வயதிலேயே செந்தமிழில் செம்மையாக சொற்பொழிவாற்றி அனைவரையும் பக்தி எனும் இன்ப வெள்ளத்தில் நீந்த வைத்தவர் வள்ளலார். வேதங்களின் உபநிடதங்களின் முடிவு பொருளாக இறைவன் இருக்கிறான். இறைவனை அடைய ஞான மார்க்கமே முடிவு பொருளாக உள்ளது. ஆகையால் சமஸ்கிருதமே தாய்மொழியாக நமது இறை அனுபவத்துக்கு உதவும். தமிழ்தான் சாகா கல்வி கற்றுத்தரும் சாகா மொழியாகும். உலக மொழிகள் அனைத்திற்கும் தமிழ்தான் தந்தை மொழியாகும். மற்ற மொழிகள்தான் தாய்மொழி என்பனவாகும். தந்தை மொழியாகிய தமிழை கற்றால் அருள் கிடைக்கும், பொருள் கிடைக்கும். தாய்மொழியாகிய பிற மொழிகளை கற்றால் பொருள் மட்டும்தான் கிடைக்கும். எந்த மொழியை தேர்வு செய்து கற்க வேண்டும் என்பதை மனிதர்கள்தான் முடிவு செய்ய போகிறார்கள். தமிழையும் சாகா கல்வியையும் தெரிந்து கொள்ளாத மக்கள் அகம் கருத்தும் புறம் வெளுத்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமஸ்கிருத மொழிக்கு இணையாக தமிழ் மொழியை உயர்த்திய பெருமை வள்ளலாருக்கே உரியது. ஐயா ஐயா, எனக்கு மிகவும் பசிக்கிறது. ஏதாவது சாப்பிட இருந்தால் தாருங்களேன். வாருங்கள் ஐயா, வாருங்கள். உணவு தயாராக உள்ளது, அமருங்கள். ஐயா, சாப்பிட ஏதாவது கிடைக்குமா? வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். என்ன செய்வது? உணவு அருந்த நிறைய பேர் வந்திருக்கிறார்களே. அனைவரின் பசியை ஆற்றுவதற்கு உணவு போதுமான அளவு இல்லையே. சரி, இதை பற்றி வள்ளலாரிடம் சொல்வோம். ஐயா ஐயா, உணவு அருந்த நிறைய பேர் வந்திருக்கிறார்கள், ஆனால் உணவு குறைவாக இருக்கிறது. என்ன செய்வது? கவலைப்படாதீர்கள், என்னுடன் வாரும், நான் பார்த்து கொள்கிறேன். எங்கே அந்த உணவு பாத்திரத்தை என்னிடம் எடுத்து தாரும். இந்தாருங்கள். என்னே ஆச்சரியம்! உணவு பாத்திரத்தில் அல்ல அல்ல உணவு வந்து கொண்டே இருக்கிறதே. என்ன ஆச்சரியம்! வள்ளலார் கைப்பட்டவுடன் உணவு பாத்திரமே அச்சய பாத்திரமாக மாறிவிட்டதே. எந்த உயிரும் பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக வடலூரில் தர்மசாலை ஒன்றை அமைத்து பசியோடு வருபவர்கள் அனைவருக்கும் உணவளித்து வந்தார் வள்ளலார். அவர் அன்று மூட்டிய நெருப்பு இன்று வரை எரிந்து கொண்டுள்ளது. கொரோனா காலகட்டத்தில் கூட அல்லும் பகலும் இடைவிடாமல் உணவளித்து வந்தனர். என்னே இதன் சிறப்பு! ஐயா ஐயா, என்ன செய்கிறீர்கள்? நான் திருவருட்பா 6ஆம் திருமுறை எழுதி கொண்டிருக்கிறேன். இரவு முழுவதும் கண் விழித்து எழுதப் போகிறீர்களா? முடிந்தவரை எழுதலாம் என்றிருக்கிறேன். சரி, இருங்கள், நான் விளக்கும் எண்ணெயும் எடுத்து வருகிறேன்.
விளக்கில் எண்ணெய் தீர்ந்தால் அவ்வப்போது இந்த குவளையில் இருக்கும் எண்ணெயை ஊற்றிக்கொள்ளுங்கள் ஐயா. சரி அம்மா. விளக்கில் எண்ணெய் தீர்ந்தது போல் இருக்கிறதே. சரி, கொஞ்சம் ஊற்றுவோம். விளக்கில் மீண்டும் எண்ணெய் தீர்ந்து விட்டதே. மறுநாள் காலை மணியக்காரரின் மனைவி வந்து பார்க்கும் பொழுது, ஐயா ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் எண்ணெய்க்கு பதிலாக தண்ணீரை வைத்து விட்டேன். என்ன, எண்ணெய்க்கு பதிலாக தண்ணீரை வைத்து விட்டீர்களா? இல்லையே, நான் இரவு முழுவதும் இதைத்தானே ஊற்றினேன். விளக்கும் நன்றாக இருந்தது. நானும் எழுதி கொண்டு தான் இருந்தேன். என்ன, தண்ணீரில் விளக்கு இருந்ததா? என்ன அதிசயம்! வள்ளலாரின் கைப்பட்டதும் தண்ணீர் கூட எண்ணெயாக மாறிய அதிசயம் இது. ஏன் எல்லோரும் இவ்வளவு வாட்டமாக இருக்கிறீர்கள்? ஐயா, இந்த வருடம் எங்கள் ஊரில் மழையே பெய்யவில்லை ஐயா. தண்ணீர் கொஞ்சம் தலைவிரிச்சு ஆடுதையா. வர்ண பகவானை வணங்கி ஒரு பயனும் இல்லை ஐயா. குடிக்க கூட தண்ணி இல்லைங்கய்யா. பயிர்கள் எல்லாம் வாடுதையா. சரி, கவலை வேண்டாம். எங்கிருந்தாவது எப்படியாவது ஒரு 6 குடம் தண்ணீர் மட்டும் கொண்டு வந்து தாருங்கள். மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். அப்படியே ஆகட்டும் ஐயா. சரி, வாருங்கள், நாம் சென்று தண்ணீர் எடுத்து வரலாம். தண்ணீர் தண்ணீர் தண்ணீருக்கு எங்கே செல்வது? தண்ணீர் தண்ணீர் எங்கே சென்றாலும் தண்ணீர் கிடைக்கவில்லையே. ஆஹா, தண்ணீர் கிடைத்து விட்டது. ஆஹா, தண்ணீர் கிடைத்து விட்டதே. மக்கள் அலைந்து திரிந்து எங்கிருந்தோ 6 குடம் தண்ணீரை எடுத்து வந்தனர். ஐயா, தண்ணீர் எடுத்து வந்து விட்டோம். சரி, அந்த தண்ணீரை என் தலைமையில் ஊற்றுங்கள். ஆறு குடம் தண்ணீர் ஊற்றியவுடன் அடைமழை பெய்ய ஆரம்பித்தது. என்ன அதிசயம் இது! ஆஹா, மழை பொழிகிறதே. தண்ணீர் கொஞ்சம் தீர்ந்து விட்டதே. குடிக்க தண்ணீர் வந்து விட்டதே. இனி பயிர்கள் எல்லாம் செழித்து வளரப்போகிறது. ஆஹா ஆஹா, என்ன அதிசயம், என்ன அதிசயம்! வள்ளலார் படுத்து நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கே ஒருவன் வருகிறான். ஆஹா, யாரோ ஒருவர் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறார். காதில் கடுக்கன் வேர் அணிந்திருக்கிறார். இன்று நமக்கு யோகம்தான். மெல்ல சென்று கலட்டி விடலாம். வள்ளலார் திரும்பி படுக்கிறார். ஆஹா, ஒரு கடுக்கன் தான் கிடைக்கும் என்று நினைத்தேன். ஆனால் இவர் திரும்பி படுத்து 2வது கடுக்கனையும் எடுக்கும்படி வசமாக உள்ளாரே. 2 கடுக்கன் கிடைத்து விட்டது. தம்பி, கொஞ்சம் நில். இங்கே வா. ஐயையோ, மாட்டிக்கிட்டேனே. இது அசல் தங்கம், நல்ல விலைக்கு போகும். இதை குறைந்த விலைக்கு விற்று ஏமாந்து விடாதே. ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள். இந்தாருங்கள். எனது வறுமையின் காரணத்தினால்தான் நான் இப்படி செய்தேன். இதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். பரவாயில்லை, இல்லாமைதானே உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியது. இதை நீயே வைத்துக்கொள். இனிமேலாவது இப்படி செய்யாமல் உழைத்து வாழ பழகு. உழைப்பே உயர்வு தரும். அப்படியே ஆகட்டும் ஐயா. பேரிரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல். கள்வனுக்கு கூட கருணை காட்டிய வள்ளல் வள்ளலார். அம்மா தாயே, என் முதலாளி அம்மாவின் உடல்நிலை விரைவில் குணமாகி எழுந்து நடமாட வேண்டும். அதற்காக நான் உனக்கு தரும் இந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு அருள் புரிவாய் தாயே. இந்த சேவலை உனக்கு காணிக்கையாக தருகிறேன். இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் தாயே. நிறுத்துங்கள். என்ன செய்ய போகிறீர்கள்? எங்கள் ஜமீன் ஐயா மிகுந்த மனவேதனையில் இருக்கிறார் ஐயா. ஏன் மனவேதனையில் இருக்கிறார்? எங்கள் ஜமீன் ஐயாவின் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை. தீராத நோயால் மிகுந்த மனவேதனையில் இருக்கிறார். இந்த தெய்வத்திற்கு பலி கொடுத்தால் அவருடைய நோய் தீரும் என்று ஜோதிடர் கூறியுள்ளார். அதனால் தான் பலி கொடுக்கிறேன் ஐயா. அதற்காக ஒரு உயிரை பலியிடுவீர்களா? வேறு என்னையா செய்வது? எங்கே இருக்கிறது ஜமீனின் வீடு? என்னை அங்கே அழைத்துச் செல்லுங்கள். மற்றதையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். சரி, வாருங்கள், போகலாம். அம்மா அம்மா,
என்னப்பா? மெல்ல எழுந்திருங்களம்மா, உங்களை பார்க்க ஒருவர் வந்திருக்கிறார். என்னால் எழுந்திருக்கவே முடியாது. நான் எப்படிப்பா நடந்து வெளியே வருவேன்? சரி இருங்கள், நான் சென்று அவரை அழைத்து வருகிறேன். சரிப்பா. ஐயா, அம்மாவால் எழுந்து வர இயலவில்லை. அதனால் நீங்களே கொஞ்சம் வாருங்களேன். சரி, அழைத்துச் செல்லுங்கள். கொஞ்சம் திருநீர் மட்டும் கொண்டு வந்து தாருங்கள். இந்தாருங்கள் ஐயா. கந்தனின் கருணையால் பூரண குணமாகட்டும். ஆஹா, என்னால் எழுந்து நிற்க முடிகிறதே, நடக்க முடிகிறதே. ஆஹா, என்ன அதிசயம், என்ன அதிசயம்! திருநீர் வைத்தவுடன் அம்மாவின் உடல் குணமாகிவிட்டதே. எழுந்து நிற்கிறாரே, நடக்கிறாரே. நன்றி ஐயா. 6 வருடங்களாக எனது உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையாக கிடந்தேன். உங்கள் அருளால் எனது நோய் பூரண குணமாகிவிட்டது. மிகவும் நன்றி ஐயா. இதற்கு உங்களுக்கு என்ன கைமாறு செய்வதென்று எனக்கு தெரியவில்லை ஐயா. இதற்கு எனக்கு எந்த கைமாறும் செய்ய வேண்டாம். அதற்கு பதிலாக எந்த உயிரையும் கொல்லாதீர்கள், புல்லால் உண்ணாதீர்கள். இதை நீங்களும் பின்பற்றி மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்லுங்கள். அப்படியே ஆகட்டும் ஐயா. சங்கத்தின் அனைவரையும் அழைத்து தனது முடிவை கூறுகிறார் வள்ளலார். அகில சகோதர ஒற்றுமையை நிலைநாட்ட வந்த இந்த சங்கத்தின் அங்கத்தினராக இருக்க நீங்கள் தகுதியற்றவர்களாக உள்ளீர்கள். நான் சொல்வதை கேட்பதில்லை, என் கருத்துப்படி நடப்பதும் இல்லை. இனிவரும் காலங்களில் நான் சொன்ன கருத்தை நீங்கள் உணரத்தான் போகிறீர்கள். அப்போது இந்த தீப ஜோதியை கடவுளாக கொண்டு ஜீவகாருண்ய நெறியில் வழிபட்டிருங்கள். பின் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வருவார், அற்புத சித்துக்கள் நிகழ்த்துவார். உள்ளே சென்று 10-15 தினங்கள் இருக்கப் போகிறேன். அதை கண்டு யாரும் அவநம்பிக்கை கொள்ள வேண்டாம். நான் பார்க்க நேர்ந்ததை வேறு யாராலும் பார்க்க இயலாது. ஒரு கால் பார்க்க நேர்ந்தால் வெறும் வீடாக இருக்கும்படி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருள் செய்வார். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நாட்கள் கடந்த பிறகு மக்கள் அவ்வீட்டின் கதவை திறந்து பார்த்தனர். அங்கே அவர்களுக்கு தெரிந்தது ஜோதி. இறைவன் ஜோதி வடிவமானவன் என்பதை எல்லோருக்கும் உணர்த்திய பெருமகனார் வள்ளலார். நாமும் வள்ளலாரின் உபதேசங்களையும் வாழ்க்கை அறிவுரைகளையும் பின்பற்றி நலமாக வாழ்வோமாக. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் நன்றி.